வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன, அது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணும்? ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம யாரெல்லாம் பயங்கரமா பாக்குறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான கிராஸ் பண்றோம். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு, மேம் அந்த ஆட்டோல பாருங்க மேம், அவரு நான் கிளம்புற வரைக்கும் அவர் அந்த ஷாக்ல இருந்து வரல. உங்க வீட்ல யாருக்காவது இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி நடந்த விஷயம் நடந்திருக்கா? ஹீரோவா தான் நடிச்சேன், அவனு சைடு ஆக்டர்ஸ்லாம் நடிக்க மாட்டேன். நோ அமெரிக்கா மாப்பிள்ளை. ஸோ வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முத்திரை இருக்கா, நம்ம அதை யூஸ் பண்ணுமா? ஸோ எஸ் மேம், நம்ம தொடர்ந்து ஒரு 3 எபிசோட்ஸாக நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். ஏன்னா உங்களோட இதுலேயே ஏஞ்சல் நம்பர் அப்படின்னாலே எல்லாரும் அப்படியே ஹாப்பியாக குஷியாகிடுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த பர்சன் நானுமே கூட. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன, அது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்? ஓகே, ஏஞ்சல்ஸ்ன்ற வேர்டு சொல்கிறோம். இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். குலதெய்வத்தோட வேண்டுதல் வழிபாடு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸுன்றது வந்து ஒரு ஈஸியான நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க. கடவுளுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழேன்னு வச்சுக்கோங்களேன், தூதுவர்கள் மாதிரி, கடவுளோட தூதுவர்கள், தேவதைகள். முன்னெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து ஏதாவது நீ பேசுனேன்னா அப்படியே ஏஞ்சல்ஸ் வந்து பிளெஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படிம்பாங்க. அப்போ தப்பாக பேசினா அதை பிளெஸ் பண்ணிட்டு போயினா அப்படியே நடக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம எல்லாரு கூடயும் இருப்பாங்க. எல்லாரு கூடயும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான எனர்ஜி கூடயே இருக்கும். நம்ம வந்து எப்போ வந்து ஒரு கரு உருவாகுதோ அப்போவே வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் 2 ஏஞ்சல்ஸோ 3 ஏஞ்சல்ஸோ அசைன் ஆகி தான் இருப்பாங்க. முடியாத டைமில் ஒரு சப்போர்ட் வந்து அவங்கக்கிட்ட கிடைக்கும். அப்போ திடீர்னு ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது, நமக்கு ஏதாவது நடக்காதான்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்ஸில் சூப்பராக வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து காட்டுறதோட ஒரு டூல் தான் வந்து நம்பர்ஸ்ன்றது. அது ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நியூமராலஜியில் வந்து பார்த்து பேர்லாம் வைக்கிறோம்ல, ஏன் நியூமராலஜி படி பேர் அந்த வார்த்தையை வந்து கோக்குறோம் அப்படின்னா, இப்போ 2+, 3+ன்னு எல்லாமே கோத்து நியூமராலஜியில் பேர் வைக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேம் வந்து அந்த எனர்ஜி வைப்ரேஷன் அந்த நம்பர் கொடுக்குது. ஓகே, ஸோ அந்த நம்பரை வந்து எல்லாருக்கும் கண்ணில் எல்லாம் தெரியாது. இப்போ வந்து இந்த கான்செப்ட் இப்போ நம்ம பேசுகிறோன்னா, ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக வந்து பிடிப்படாது. ஏஞ்சல் நம்பர்ஸ் யாரெல்லாம் பயங்கரமாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான டாப்பிக்காக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்களா? மேடம், நான் பயங்கரமான ஏஞ்சல். நான் திடீர்னு பார்த்தா 1111 பார்ப்பேன், 444 பார்ப்பேன், 777 பார்ப்பேன், 88 பார்ப்பேன். கண்ணுக்கே தெரியாமல் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் மேம். முந்தா நேத்தி கூட நான் வந்து 12, 21 பார்த்தேன். ஓகே, மிரர் மாதிரி இப்படி ஷஃபிள் ஆகி என் கண்ணில் வந்து படுது. ஆனா என் பக்கத்துல இருக்கிற யாருமே அதை பார்க்கவே இல்லை. என் வீட்டுக்கார பக்கத்துல பார்க்கவே இல்லை, கவனிக்கவே மாட்டாங்க. இதுவும் நீங்க தேடி போய் பார்க்க மாட்டீங்க. அதுவா நம்மளுக்கு வருது, அதுவா நம்ம கண்ணில் காட்டும். இப்போ இன்னொன்று, எக்ஸாக்டா நேத்து காலையில நடந்த விஷயம். இது ஒரு சேனலோட சிஇஓ அவர் வந்து என்ன டைரக்ட் இன்டர்வியூ எடுத்தார். வாக்கின் இன்டர்வியூவாக இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த இன்டர்வியூவில் என்ன பேசினார், கேள்வி கேட்டார் அப்படின்னா, எங்க மேம் இப்போ நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ ஃபேன்சி நம்பர்ஸ்லாம் இப்போ பெரிய பெரிய கார் வாங்குறவங்கலாம் வந்து அவ்வளோ பெரிய கார் வாங்கினவங்க ஃபேன்சி நம்பர் காசு போட்டு வாங்குவாங்க. ரோட்டில் போனால் அத்தனை கார் போனால் எல்லாமே ஃபேன்சி நம்பரில் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இதில் என்ன வந்து பெரிய இதாக பேசுகிறாங்க எல்லாரும், ரொம்ப ஏஞ்சல் நம்பர்னாலே ரொம்ப எல்லாரும் பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன அப்படின்னு கேட்டார். சார், பெரிய பெரிய காரில் போகுது ஓகே, ஆனால் அவங்க கண்ணில் படணுமே. கரெக்ட். அது யாருக்கு வந்து பண்ணுமோ அப்போ அவங்க கண்ணில் அந்த ஒரு காரில் நிறையா பேர் போயிட்டு இருந்தால் அந்த ஒருத்தர் மட்டும் அந்த நம்பரை ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க. அது பார்க்கணுன்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு 10 கார் நின்றுட்டுருக்குன்னா இவங்களோட கண் பார்வை ஒரு காரோட நம்பரில் மட்டும் படும். அந்த நம்பர் எக்ஸாக்டாக அதுவாக இருக்கும். கரெக்ட் மேடம், அதே தான் மேம் என் வாழ்க்கையில் நடக்கும். இது அந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் இந்த புரியும். ஆமாம், நான் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், 555 பாரு பாரு, அந்த கார் அப்போ இருக்காது. ஒன்றும் அந்த கார் இருக்காது, அந்த நம்பர் ஒரு கண்ணிலே படாது. நான் வந்து ரொம்ப இதுவாக பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்லும் போது எனக்கு அது வந்து தெரியுது. இது நடந்துச்சா, இதுதான் வந்து அந்த இன்டர்வியூவில் அவர் கேட்ட கேள்வி.
ஆனால் அவர்கிட்ட வந்து என்னால் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெருசாக புரியாது. ஆனால் இதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கையில காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த இன்டர்வியூ நடந்த இடத்துக்கும் அது ஒரு கார்டனில் நடந்துச்சு. அவங்க ஆஃபீஸ் வந்து ஆப்போசிட்டில் ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும். ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் நமக்கு எடுக்க போகுது? 15 செகண்ட்ஸ் மேக்ஸிமம். ரொம்ப மெதுவாக கிராஸ் பண்ணால் கூட ஒரு 20 செகண்ட்ஸா. இப்படி கேட்டு வந்த ஒரு அப்போ லாஸ்ட் டாபிக் அதுவாக தான் இருந்துச்சு. கேட்டு முடிச்சுட்டு வரோம், ரோடை கிராஸ் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்களா சார் 777 போகுது அப்படின்னு. ஆமாம் மேம் போகுது, காருனா அப்படி தான் மேம் போகும் அப்படின்னு வந்து அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து சொன்னார். அப்படி தான் மேம் காருனா அப்படி தாங்க போகும் அப்படின்னு. ஃபேன்சி நம்பரில் தான் போடுவாங்க, பெரிய கார் போகுது பாருங்க, காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா எல்லா காருக்கும் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணையில் இதை சொன்னார். கிராஸ் பண்ணுறோம், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் எனக்கு, மேம் அந்த ஆட்டோவில் பாருங்க மேம், ஆட்டோ நான் ஒரு காரை பார்த்து 777 சொன்னேன். நாங்கள் கிராஸ் பண்ணையில் ஒரு ஆட்டோ இப்படி போகுது கிராஸ் பண்ணி, அது 777. அதுக்கப்புறம் ரோடை வந்து கிராஸ் பண்ணையில் ஒரு 555 கார் போகுது, இன்னொரு 888 காரு வரதை அவரு காட்டுறாரு. அதுக்கப்புறம் ரோடை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நடந்து போகிறப்ப சைடில் ஒரு கார் அந்த ரோடு ஓரமாக நின்றுட்டு இருந்துச்சு. மேம் 555 மேம் அப்படின்னு அவரு ஷாக் ஆனார். சார் சொன்னல அப்படின்னு. மேம் இங்கே பாருங்க 888 இன்னொரு ஃபைனலாக 888 ஒன்று போச்சு. மேம் என்ன மேம் அவருக்கு வந்து கேள்வி வேற அப்படி வேற என்ன வச்சு செஞ்ச மாதிரி கேட்டிருந்தாரு. எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா, ஏஞ்சல் இஸ் தேர் டு ப்ரூவ் யூ ஆர் அந்த ஏஞ்சல் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணதுக்காக அதை பண்ணாங்களா அப்படிங்கிற மிராக்கிள் தான் எனக்கு தோணுது. அவங்க அந்த இடத்துல உங்களையும் வந்து நீங்கள் சொன்னதையே அதை உண்மையாக்கிட்டாங்க. நான் இருக்கேங்கிறது இந்த ஏஞ்சல் உண்மையாக காமிச்சிருக்காங்கல்ல. அப்படி காமிச்சிருக்காங்க. மீன்ஸ் எனக்கு வந்து ஒரே சிரிப்பு. நான் சொன்னல, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. சரி கார் அவர் கேட்ட கேள்வியில் காருன்னு தான் கேட்டிருந்தாரு. ஆட்டோலலாம் எப்படி நம்ம ஆட்டோவில் வந்துலாம் பேசவே இல்லை. ஆட்டோவில் ஃபேன்சி நம்பர் வரதெல்லாம் நம்ம கண்ணுக்கு படுமா? ஸோ ஆட்டோவில் என்ன காசு கொடுத்து எனக்கு இவ்வளோ இதாக வேணும் அப்படின்னு வாங்கி வச்சுருப்பாங்களா? 777ம் 555ம் ஆட்டோவில் பார்த்தாரு அவர். காருன்னு சொன்னவர் காரை பார்க்காம ஆட்டோவில். மீன்ஸ் அந்த கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ள ஒரே அந்த ஒரு டைம்ல 5-6 இது வந்து நாங்கள் வளைச்சு பார்த்துட்டோம். அவருக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கு வார்த்தையே எனக்கு ஒரே சிவி, ஐயா ஜாலி ஜாலி ஏஞ்சல் யூ ஆர் தேர் ஃபார் மீ அப்படிங்க. அவர் எப்படிங்க மேம் ஒருவேளை உங்க கூட நடந்து வர்றனால வருதா மேம் அப்படின்னாரு. சார் அதெல்லாம் அப்படிதான் சார் வாங்க அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டோம். அவர் நான் கிளம்புற வரைக்கும் அவர் அந்த ஷாக்லேருந்து வரல. எப்படி ஒரு வேளை தப்பாக கேள்வி கேட்டோமோ அப்படிலாம் வந்து அவர் என்ன சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம், இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பேசும்போது இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு நான் பார்க்கும்போதே. இப்போ நானுமே சரி, நான் வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா 2020 போது இந்த கோவிட் டைம்லலாம் நான் கடவுளே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எதுவுமே நடக்கலை பாரு, நான் எப்படி உட்காந்துட்டேன், உலகமே அப்போ உட்காந்துருக்கேன், நான் மட்டும் தான் உட்காந்துருக்கமே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எதுவுமே நம்ம வாழ்க்கையில் மட்டும் நடக்கலையே, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போகலையேன்னு எல்லாத்தையும் ஹேட் பண்ண சமயத்தில் நான் பிரபஞ்சத்தை நம்ப ஆரம்பித்தேன். எனக்கு யூனிவர்ஸுங்கிற ஒரு விஷயம், மேனிஃபெஸ்டேஷனுங்கிற விஷயத்த நான் எனக்கு திடீர்னு ஒரு இதில் ரீல்ஸ் ஸ்க்ராலில் எனக்கு அது புரிய ஆரம்பித்தேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். ஐ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் 21 நாள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது எதனால் 21 நாள் வந்து எந்த பேட்டர்ன் நம்ம பண்ண சொல்கிறோனாலும் நம்மளோட பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகிடும், நம்மளோட உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகிடும். நீங்கள் காலையில் எந்திரிக்கிறது 21 நாள் எந்திரிச்சு பாருங்கள். ஒரு ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை 21 நாள் பண்ணுங்கள். ஒரு புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த 21 நாள் பண்ணுங்கள். அந்த பேட்டர்னில் நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியை ட்ரெயின் பண்ணுறதுக்காக அந்த 21 டேஸு. ஓகே. ஸோ அந்த 21 டேஸோட கான்செப்ட் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான். அதனால நம்ம பண்ணுறோம். அதுக்கு மேலே பண்ணாலும் தப்பு இல்லை. அதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அந்த ஹேபிட் பிரேக் ஆகாது. ஸோ அதனால அந்த 21 டேஸ் கான்செப்ட் பண்ணுறோம். மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் உள் மனசில் என்ன நினச்சிங்கனாலும் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே. எனக்கு இந்த பையனை தான் லவ் நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உள் மனசில், நம்ம மேல் மனசு ஆசை ஒன்று இருக்கும், கான்ஷியஸ் மைண்டில் ஒன்று நினைப்போம். சப்கான்ஷியஸ் மைண்டில் தூக்கத்தில் கூட அவங்களோட நினைப்பே தான் வரும். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, அவங்க கூட இருக்க மாதிரி. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எந்த ஒரு அவுட்டர் ஃபோர்ஸும் தெரியாது அவங்களுக்கு. அச்சோ எங்கள் அம்மா பார்த்துட்டுவாங்களே, ஒத்துக்க மாட்டாங்களே, எதுவுமே அவங்க மைண்டுக்குள்ளேயே போகாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை
மட்டும்தான் நினைப்பாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து நான் இந்த மாதிரி வேலையில் தான் நான் இருந்தால் இந்த மாதிரி வேலையில் இருக்கணும்னால மைண்டு ஸ்ட்ராங்காக நான் கோடிக்கணக்கில் பண்ணுற பிஸ்னஸ் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு மைண்டில் ஸ்ட்ராங்காக தூக்கத்தில் கூட அந்த ஒரு கோடிக்கணக்கு கால்குலேஷன் தான் அவங்களோட மைண்டில் வரும். ஸோ அப்போ வெளி ஃபோர்ஸ் எதுவுமே கான்ஷியஸ் மைண்ட் அவங்களுக்கு சொல்லாது. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறதை விட நம்மளோட இந்த NLP டெக்னிக்கில் ரீப்ரோக்ராமிங் நம்மளோட மைண்டை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது மேனிஃபெஸ்டேஷன் அழகாக வேலை செஞ்சிடும். ஓகே. இந்த மேனிஃபெஸ்டேஷனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மார்னிங் எழுந்துக்கும் போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் நைட் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு தூங்கணும் அப்படிங்கிறாங்க. இது என்னது மேம்? இது ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓப்பனோ டெக்னிக் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுவோன்னா தேங்க்யூ சொல்லுவோம், சாரி சொல்லுவோம், லவ் யூ சொல்லுவோம். இந்த கிரேட்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் கேட்குற சேம் டாபிக் அந்த ஹோப்பனோன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதில் வந்து வரும். ஸோ இது என்னென்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேங்க்யூ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ திருப்பி வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சரி ஹெல்ப் கிடைச்சிச்சு ஓகே அப்படின்னு போகிறத விட அந்த ஃப்ரெண்டுகிட்ட நீ இந்த எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இது ஆன் டைமில் பண்ணியிருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசில் அது பளிச்சுன்னு படும். இன்னொரு டைம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதான்னு அவங்க பார்ப்பாங்க. திருப்பி ஹெல்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது நம்மளை நம்மளை அறியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த தேங்க்யூ சொல்லல. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்மளோட மனசில் வந்து நிறைய ஹர்ட் எல்லாம் இருக்கலாம். இப்போ வந்து அவங்க ஃபேமிலி விஷயமா இருக்கும், அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க, அது மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஹர்ட்ஃபுல்லான மொமெண்ட்ஸை வந்து அவங்களோட மனசு வந்து ரொம்ப இறுக்கமாக்கியிருக்கும். ஸோ அப்போ வந்து இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களால ஸ்ட்ராங்காக மைண்ட் ஓப்பன் அப் ஆக முடியாது. அந்த இறுக்கத்தோடையே தான் பழகுவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்ததுன்னா அது அவங்களால ஈஸியாக எடுக்க முடியாது. அந்த சின்ன மிஸ்டேக்கை திருப்பி ஒரு பெரிய பூகம்பமாக ஆக்கிறதுக்கு அவங்களோட மைண்ட் அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன், ஓப்பனோ டெக்னிக், தேங்க்யூ சொல்கிறது, கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது, அப்போ வந்து அவங்களோட ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்போது அந்த டைம் பீரியடில் அவங்கள சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பாண்டிங் லவ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகே. அண்ட் இந்த பிரபஞ்சம் நம்புறது இதை பற்றி நம்ம முதல்ல பேசணும்ல மேம். இந்த பிரபஞ்சம் என்ன மேம் செய்யும் ஒரு மனுஷனை? இதெல்லாம் மேம் நடத்தும் இந்த விஷயம். பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையுமே நடத்தும். இது நடத்தாதுன்னு எதுவுமே இல்லை. இயற்கை சட்டம்னு சொல்லுவாங்க. இது லா ஆஃப் நேச்சர். இதுதான், இதை மீறி ஒன்றுமே இல்லை. அந்த லா ஆஃப் நேச்சரில் என்ன இயற்கை சட்டம்லாம் வரும் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக கொடுக்குறோமோ பல மடங்கு அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலை, என்ன பிஸ்னஸ் என்ன பண்ணாலும் சரி, இப்போ அவங்க சம்பாதிக்கிற பணத்திலிருந்து 10% வந்து அவங்க சேரிட்டி ஒர்க்கு கம்பல்சரி பண்ணணும். எவ்வளோ அவங்க சம்பாதிச்சாலும் சரி. இப்போ வந்து ஒரு அவங்களோட சம்பாத்தியம் மாதம் 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா மனசார ஹாப்பியாக 1000 ரூபா அவங்க வந்து சேரிட்டி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10,000 லட்சக்கணக்கில் மாறும், கூடிய சீக்கிரத்தில் மாறும். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. அது அந்த ஹாப்பினஸ் அந்த உள்ளுக்குள்ளேருந்து கொடுக்குறாங்கன்னு வச்சு நீங்கள் வந்து 10%க்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் அது ஓகே, அது அவங்களோட விஷ். பட் அந்த 10% வந்து எழுதி வச்சுக்கணும் அவங்க. அதுதான் இயற்கை சட்டம். நம்ம கொடுத்து பார்க்கறப்போ தெரியும், யூனிவர்ஸ் வந்து வாரி வழங்க ஆரம்பிச்சிடும். இந்த யூனிவர்ஸ் வாரி வழங்குறது தான் இன்றைக்கி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது சொன்னீங்க, யூனிவர்ஸ் நம்ம ப்ரே பண்ணும்போது மை டியர் கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணணும். அது ஏன் மேம்? எதுக்காக நம்ம அப்படி ப்ரே பண்ணணும்? இல்லை அப்படி தான் ப்ரே பண்ணணும் வேறு விஷயம் இருக்கா? இல்லை, அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏஞ்சல்ஸுன்றது வந்து நம்ம கூடயே இருக்க கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம கூட வந்து ஒரு 2 to 3 ஏஞ்சல்ஸ் நம்ம கூட எப்போவுமே ப்ரொடெக்டடாக இருப்பாங்க அப்படின்றது. அது வந்து ஏஞ்சல்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். அவங்களோட முன்னோர்கள், குலதெய்வம், அவங்களோட வம்சாவளியை வந்து காக்கிறதுக்கு அந்த சோல்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களோட பேத்திங்க, பேரங்க, அந்த மாதிரி அந்த ப்ரொடெக்ஷன், அவங்களோட ஃபேமிலியை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்து போகிறதுக்கு அந்த சோல்ஸ் எல்லாம் ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஸோ அவங்களே ஏஞ்சல்ஸ், அந்த சோல்ஸையும் பாஸ்ட் இறந்தவங்களோட சோல்ஸ் தான் நம்ம ஏஞ்சல்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஸோ ஏஞ்சல்ஸ்ன்னு வந்து பல மீனிங்கை கொடுக்குது. மொத்தத்தில் மை டியர் கார்டியன் ஏஞ்சல்ஸ்ன்னு வேண்டுறப்போ நம்மளை சுற்றி இருக்க குட் சோல்ஸ் எல்லாம் நமக்கு ஃபேவர் ஆக ஆரம்பிப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு சின்ன வேண்டுதல் தானாக நடக்க ஆரம்பிக்கும். அது வேண்டி பார்த்து நடக்கிறப்போ அவங்களுக்கு புரியும்.
கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி வந்து வரைக்கும் ஃபன் பண்ணுவாங்க. ஆமாமா. ஸோ ஆனால் வந்து ஃபன் பண்ணாலுமே அவங்களுக்கு ரிசல்ட் வருது பாருங்க. அது வந்து 10 பேர் ஃபன் பண்ணி 2 பேருக்கு வந்து அந்த நம்பிக்கையில் ரிசல்ட் வர்றது தான் வந்து நான் ரொம்ப 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 விரும்பி பார்ப்பேன். மேம் நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு சொல்கிறேன் மேம். இப்போ காலையில் என்ன வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணு, இதை வந்து நீ கிரேட்ஃபுல்லாக இரு, தேங்க்ஃபுல்லாக இரு, இப்படி நான் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ நீங்களுமே உங்களோட அந்த வார்த்தைகளில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல, உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி நடந்த விஷயம் நடந்திருக்கா? அப்படி நிறைய இருக்குது, ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். நம்ம வந்து அது எப்படி அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா புரியும். எங்கள் வீட்டில் நிறைய இருக்கு. என்ன சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் மேம். நான் இதுதான் சொல்லுறேன். திருப்பி நான் உங்களை பார்க்கறது கூட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். அது ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்படி உட்காந்து இவ்வளோ நாள் நம்ம ஆங்கராக இருக்குமே பையன், எல்லாருமே பண்ணுறாங்க, எனக்கும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது உங்க மூலமா எனக்கு நிறைவேறுச்சு. அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்களா வந்துருச்சு. அது நடந்துரும். நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், அது உள்ளார ஆசை. நீங்கள் வந்து அது உள்ளுக்குள்ளே நீங்கள் நினச்சிருப்பீங்க, அது நடந்தே தீரும். எங்கள் வீட்டில் நிறைய நடந்திருக்கு. இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் நாங்கள் மும்பையில் உடனே ஷிஃப்ட் ஆனப்போ, டெல்லி சொன்னல, டெல்லியில் இருந்தோன்ட்டு மும்பை வந்த உடனே அவர் வந்து மும்பை வந்த வேகத்தில் ரெண்டட் ஹவுஸுக்கு தான் போனோம். அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட மேனிஃபெஸ்டேஷன்னு இப்போ சொல்கிறோம். பட் அவரோட ஆசை, உள் மனசில் என்ன ஆசைன்னா, மும்பையில் வந்து வீடு வாங்கணும். மும்பையில் வீடு வந்து வாங்குறது எப்படி இருக்கும்னா, கடல் பார்த்த மாதிரி வீடு இருக்கணும், அப்படியே பால்கனிலாம் பெருசாக இருக்கணும், கடல் பார்த்த மாதிரி அப்படியே காத்தோட்டமாக அந்த பால்கனியில் உட்காரணுன்ட்டு ஒரு ஆசை அவருக்கு சொன்னார். என்னது, மும்பையில் வீடு வாங்குறதே கஷ்டம், மும்பையில் இருக்கிற ரேட்டுக்கு ரெண்டெல்லாம் வீட்டு ரெண்ட்டு 40,000 50,000, அங்கே போய் எங்கே வீடு வாங்குறதே ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அதுக்கு மேலே வந்து கடல் பார்த்த வீடெல்லாம் வந்து எத்தனை கோடி, அதெல்லாம் வந்து 50-60 கோடியில் வந்து அந்த மெரைன் பீச்சுக்கிட்ட தான் கடல் பார்த்த வீடே இருக்கும். அவர் வந்து அப்படின்னு அந்த இடத்த அங்கே வந்து சொல்லிட்டு இருந்தார். நாங்கள்லாம் வந்து நானே தான் ஓட்டுனேன், மும்பையில் போயிட்டு அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு. அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து அங்கே எதுக்கு நீ வீடு வாங்குற, சம்மந்தம் இல்லாமல் சும்மா கொஞ்ச நாள் தானே போகிறீங்க, அங்கே போய் எதுக்கு வீடு வாங்குற, இங்கே ஏதாவது வாங்கு அப்படின்னு அவங்களோட கன்சர்னாக இருந்துச்சு. இருந்தாலும் இவர் விடவே இல்லை. இது மும்பையில கடல் பார்த்த வீடு தான் எனக்கு வேணும், வீடு வாங்குறதே டாஸ்க், இதுல கடல் பார்த்த வீடு அது மும்பைல தான் வாங்குவேன் அப்படின்னு ஹீரோவா தான் நடிச்ச. அவன சைடு ஆக்டர்ஸ்லாம் நடிக்க மாட்டேன். நோ அமெரிக்கா மாப்பிள்ளை நடிச்சா நான் ஹீரோ தான். அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது அவரோட மேனிஃபெஸ்டேஷன் ஆசை எல்லாம் அதுதான். ஆனா இப்ப வாங்கிட்டோமே, அதுதான் அவர் சொல்லி காம்பறேன். எத்தனை வருஷம் கழிச்சு மேம் வாங்குனீங்க சாரோட ஆசை? ரொம்ப நல்லா இல்லை, நாங்கள் மும்பை போயிட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வாங்கினோம். அப்பா 5 இயர்ஸில் வாங்கினோம். கடல் பார்த்த வீடு, உள்வேன்ற ஒரு ஏரியாவில், பால்கனிலேருந்து பார்த்தா கடல் தெரியும், ஷிப்பு போகும், பிரிட்ஜ், அட்டல் சேத்து பிரிட்ஜ் தெரியும், எல்லாமே தெரியும் அங்கேருந்து. அப்படியே அவரோட மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. மேம் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல மேனிஃபெஸ்டேஷனில்? எனக்கு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எனக்கு நடந்துட்டு தான் இருக்குது. நான் டெய்லி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு நிறுத்தலாம் இல்லை, பண்ணிகிட்டே தான் இருக்கேன், நடந்துகிட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்து எனக்கு என்ன பெரிய ஆசை இருக்குன்னா, இப்போ நான் யாருக்காவது ஒரு கார்ட் ரீடிங் பண்ணுறேன், யாருக்காவது ஒரு ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு தேங்க்யூ சொல்லணும். மீன்ஸ் நடந்து முடிஞ்சிடணும், அவங்களுக்கு ரிசல்ட் வரணும். ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அவங்க வந்து அதை பண்ணணும், அவங்களுக்கு ரிசல்ட் வந்துடணும், அந்த தேங்க்யூ சொல்கிறதுக்கு எனக்கு வரணுன்ற என்ன அது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். டீப்பர் ஆசை எனக்கு. எடுத்துக்கோங்க மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம். எனக்கு வந்து தேங்க்யூ நான் கேட்டு எடுத்துக்கோங்க என்னோட தேங்க்யூலாம் நீங்கள். அதுதான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லலாம். அதுதான் நான் அப்படி மேனிஃபெஸ்ட். இது ஹீலிங், என்னோட ஹீலிங்கில் இது இந்த கான்செப்ட் தான் இருக்கும். நீங்கள் இது கேட்கறதுனால நான் என்ன பண்ணுவேன், என்ன மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7-8 தேங்க்ஸ் அது நான் மெசேஜில் பார்த்துருவேன். எனக்கு அதுக்கு கண்டென்ட்டோடு வரும். மேம் இதை பண்ணேங்க மேம், இந்த கோயிலுக்கு இப்படி போனேங்க மேம், இந்த ஹீலிங் எப்படி பண்ணேங்க மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம், நன்றிகள் மேம் அப்படின்னு அதே நிறைய வரும். அவங்களுக்குலாம் நான் ரிப்ளை ஒரே ரெட் கலர் ஹார்ட்டாக ரிப்ளை போட்டு விடுவேன். வேறு ஒன்றும் கமெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இப்போ மெசேஜ் வருதுன்னா அது டக்குன்னு என்னால் அவ்வளோ பெரிய கமெண்ட் மட்டும் போட முடியாது. ஆனால் நிறைய ஹார்ட்டின் வந்து அவங்களுக்கு போட்டுவிடுவேன். அது என்னோட ஹாப்பினஸ் அந்த இடத்துல அப்படி வெளிப்படுத்திட்டே இருப்பேன். ஸோ என்னோட மேனிஃபெஸ்டேஷன் இதுதான், அது எனக்கு நடக்குது. ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. சூப்பர். ஸோ வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முத்திரை இருக்கா, நம்ம அதை யூஸ் பண்ணுமா?
இல்லாட்டி வந்து இப்போ சில பேர் இந்த அலாரம் வச்சு 11:11லாம் பார்ப்பாங்களே, அது நிறைவேறுமா? அலாரம் வச்சு 11:11 பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அப்படி பேட்டர்னே பண்ணணும்னு அவசியம். ஏன் நம்ம வந்து அப்படியே கஷ்டப்பட்டு இழுக்கணும், அது வரணும். நம்ம இழுத்து பிடிக்கவே வேண்டாம், அலாரம்லாம் வைக்கவே வேண்டாம். நம்ம வந்து கண்ணில் 11:11க்கு நீங்களா ஃபோனை பார்ப்பீங்க. அதுவாக உங்களுக்கு ஏதோ எதேச்சியாக வந்து இப்படி டைம் பார்க்குறப்ப 11:11 இருக்கும். அந்த டைமில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வச்சா ஓகே தான். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. இப்போ 369 மெத்தட் இருக்குது. எப்படி பண்ணுறது? 369 மெத்தட் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ காலையில் 369 எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விடிய காலையில் 3 மணியாக இருந்தாலும் ஓகே, சாயங்காலம் 3 மணியாக இருந்தாலும் ஓகே, காலையில் 6 மணியாக இருந்தாலும் ஓகே, சாயங்காலம் 6 மணினாலும் ஓகே, காலையில் 9 நாள் ஓகே, ஈவினிங் 9 நாளும் ஓகே. மொத்தத்தில் இந்த டைமு 369 சூஸ் பண்ணிக்கணும். அந்த 3 டைமில் இப்போ 3 மணின்ற டைமில் நீங்கள் 3 தடவை நீங்கள் வந்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண என்ன உங்களுக்கு ஆசையோ, உங்களோட கோல் செட்டிங் என்ன, நான் இதை பண்ணணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் 3 மணிக்கு 3 தடவை இதுக்குன்னு ஒரு தனியாக நோட்டை போட்டுருங்க. ஓகே. 3 வேலை 3 டைம் 3 சென்டென்ஸில் அதை எழுதுறீங்க. 6 மணிக்கு 6 வாட்டி எழுதுறீங்க. 9 மணிக்கு 9 தடவை எழுதுறோம். கரெக்ட், அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து கொஞ்ச நாள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். டேட் கணக்கெல்லாம் கிடையாது. உங்களோட விஷயம் சக்ஸஸ் ஆகணும், அது எத்தனை நாள் வேணாலும் பண்ணலாம். சிலருக்கு ரொம்ப ஷார்ட் டைம்லேயே கிடைக்கும், சிலருக்கு கொஞ்ச நாள் சேர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கண்டினியூஸாக 21 டேஸ்ன்றது வந்து அட்லீஸ்ட் கண்டினியூஸாக பண்ணுங்கள், அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மேனிஃபெஸ்ட் நீங்கள் பண்ண உங்களுக்கு ரொம்ப அழகாக மைண்ட் அதுக்கு வந்து அப்படியே அதை நோக்கின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். சூப்பர். இப்போ வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து ஒரு புது கண்டென்ட் உண்டான கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டிங்க, அதுக்கு யாரை சர்ச் பண்ணலாம், எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. இதை பண்ணணும், நான் சூப்பராக படிக்கணும்னு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 369 மெத்தடில் அந்த கோர்ஸுக்கு உண்டான விஷயம் உங்களுக்கு காதுக்கு அப்படியே வரும். உங்களோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, யாராவது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அந்த கோர்ஸை பற்றி சொல்லுவாங்க, இது இந்த டைம் பீரியட், இது உனக்கு சூட் ஆகும், இந்த இடத்துல ஜாயின் பண்ணதை விட இது உனக்கு சூப்பராக இருக்கும்ன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அதே விஷயத்தில் சுற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் ஆக ஆரம்பிக்கும். அதை நோக்கி நீங்கள் பயணப்பட ஆரம்பிப்பீங்க. அங்கே உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கும். ஸோ 369 மெத்தட் வந்து வேறு லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன், ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, இதுவும் வந்து சூப்பரான டெக்னிக். சூப்பர் மேம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம ஒரு 4 எபிசோட்ஸாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்னும் நிறைய நம்ம பேச போகிறோம். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, பேச போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.